வணக்கங்க. இப்போ ஐயப்பனை பற்றி தப்பாக இசைவாணி பேசிட்டான்னு எல்லாரும் பாட்டு பாடிட்டா அப்படின்னு சொல்லி இப்போ ஃபுல்லாக அதுவே பரவிட்டுருக்கு. அது இவங்க எல்லாருக்குமே இசைவாணி டார்கெட்டே இல்லைங்க. திமுக கட்சி தான் டார்கெட்டு. செம்ம மாஸ்டர் பிளான். அது என்னன்னா ஒன்று ஒன்று சொல்கிறேன் பாருங்க. என்ன இவங்க பிளான்னா, இப்போ இசைவாணி பாடிட்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த ஐயப்பன் பாட்டை பாடிட்டான்னா நீங்கள் அதை மட்டும் எடுத்து பேசாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கஸ்தூரி மேட்ரை கொண்டு உள்ளே வராங்க பேசுகிறவங்க, அடுத்து இஃபான் மேட்ரை கொண்டு உள்ளே வராங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இப்போ இந்த ஒரு இதுனா அதை பற்றி பேசாமல் எல்லாரும் இப்போ ஃபுல்லாக மொத்தமாக இப்போ முளைக்கிறதெல்லாம் கூட அரசியல் பேசுதுங்க. அரசியல் மட்டும் இப்போ அரசியல் வெறியில் இருக்காங்க எல்லாருமே. ஒரு அந்த இதில் தான் இவங்க பண்ணுறாங்க. இவங்களுக்கு யாருக்குமே இந்த கடவுளை பற்றி இது பாடிட்டாங்க அப்படின்னு எண்ணமே கொஞ்சம் கூட இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்களாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்றத நான் ஃபுல்லாக விளக்கமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இவங்கள பற்றி பேசணும். இப்போ பெரியாரை பற்றி பேசணும். அவர் இசைவாணி பெரிய தாடிக்காரன்னு சொல்லிட்டா, அப்படி பாடுறா, அப்படி தாத்தான்னு சொன்னானே, யார் தாடிக்காரன், எவன் தாடிக்காரன் அப்படிலாம் பெரியாரை இழிவுபடுத்தி பேசணும் இவங்களுக்கெல்லாம். புரியுதுங்களா? பெரியாரை இப்போ இழிவுபடுத்தணும். திமுக என்ன கட்சியில் அவங்க யாரை வழிபட்டுட்டு வராங்க? பெரியார் வழியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு இப்போ மக்கள்லாம் என்ன நினைக்கணும்னா, ஐயப்பனை தப்பாக பாட்டு பாடிட்ட இசைவாணி இவங்களாம் பெரியார் கட்சியில் சேர்ந்தவங்க, பார்த்தீங்களா நம்ம மதத்தெல்லாம் இது பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்க எல்லாரும் மனசுலேயே மத இதை கொண்டு வராங்க. இவங்க பெரியார் இவங்க நம்ம சாமியெல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன் திமுகவை இதில் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரஞ்சித் இருக்கார்ல, அவரு திமுக கட்சியில் இருக்கிறாருன்னு என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசும்போது திமுக ஆட்சியில் ஆடுற ஆட்டத்தில் தான் இந்த ரஞ்சித் இவங்களாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க இசைவாணிலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அவர் அந்த கட்சியில் இருக்கிறாரு போல். அதுதான் இவங்களுக்குலாம் டார்கெட் இப்போ ஆனால் யாரோ ஒரு செம்ம மாஸ்டர் பிளானுங்க. நீங்களாம் அந்த இதில் தான் நீங்கள் சாமி இதில் மட்டும் தான் நீங்களாம் இது பார்க்குறீங்க. மொத்தமே இந்த திமுக கட்சியை இந்த பெரியார் வழியில் இது பண்ணுறாங்க. இவங்க சாமி கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதனால தான் நம்ம இதை பண்ணிட்டாங்க இப்படின்னு உங்கள் மனசெல்லாம் இது கொண்டு வரதுக்காண்டியே தான் இவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. இசைவாணியில் இவங்களுக்கு டார்கெட்டே இல்லை. இது நல்லா உத்து கவனித்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். மற்றவங்களுக்கெல்லாம் நீங்களாம் மேலோட்டமாக பார்ப்பீங்க. இந்த மக்களுக்கெல்லாம் நிறைய மக்களுக்கு உண்மையாகவே புரியாது, எதுவுமே புரியாது. சும்மா ஐயோ சாமியை பற்றி மட்டும் சொல்லிட்டாங்கங்க அப்படின்னு நிறைய லேடிஸுங்களாம் அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவங்கள தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு எட்டாது. லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இந்த அளவுக்கு எட்டவே எட்டாது. எனக்கு கிளியராக இதில் புரியுது. இவங்க இப்போ இந்த கட்சியை இப்போ பேசணும், தவறாக பேசணும் அப்படின்னு சரி இந்த முதலமைச்சர் தான் இசைவாணிக்கிட்ட சொல்லி பாடுமா அப்படின்னு சொல்லி பாட வச்சாரா? இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் அந்த கட்சியை இப்போ கொண்டு இன்னும் அரெஸ்ட் பண்ணல இசைவாணின்னு சொல்கிறீங்களே. சரி இசைவாணி இப்போ அந்த மாதிரி பாடினா அப்படி சொல்லிட்டா அதுக்கு எவ்வளோ பேர் அவளை எவ்வளோ அசிங்கமாக எப்படிலாம் நீங்கள் யூடியூப்பில் பேசி போட்டுட்டீங்கல்ல. அவள் பாடினதுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் மொத்தம் பேரும் சேர்ந்து பேசி போட்டுறீங்க. அப்புறம் என்ன இதில் தனிப்பட்ட முறையில் அவளை அரெஸ்ட் பண்ணணும்? எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் நான் கேட்குறேன். பேசி ஒருத்தி பாடினா அவளுக்கு அசிங்கமாக என்னென்னமோ தேவையில்லாத வார்த்தைலாம் ஒவ்வொருத்தரும் யூடியூப்பில் பேசி போடுறீங்க. அது இப்போ இன்னும் பாடல, 2019 பாடினான். 2019 பாடினதை மாஸ்டர் பிளானுங்க எவனோ எடுத்து கரெக்டாக யோசித்து இந்த கட்சியை இந்த மாதிரி டார்கெட் அவங்களுக்கு எண்ணம், மக்களுக்கு இப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணம் தான் இது. ஃபுல்லாக அரசியல். எனக்கு நல்லா பார்த்தாலே நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க, வீட்டில் இருக்கேன். எனக்கே இவங்களாம் எடுத்து இப்படிலாம் பேசி பண்ணும்போது கிளியராக எனக்கு புரியுதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே உடனே இசைவாணின்னு சொல்லி பேசுகிறீங்க. எல்லாருமே யூடியூப்பில் ஃபுல்லாக அரசியல். இப்படி பேசிட்டா இந்த கட்சிக்காரங்களும் நல்லவங்களாம் இப்போ பேசிடுறாங்க. அப்படியா சாமியை பற்றி பேசிட்டா பாருங்க, அப்படி இவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி இவங்களாம் நல்லவங்களாம் உங்கள்கிட்ட காமிக்கணுமா. இப்போ இந்த திமுக கட்சி ரொம்ப கெட்டதுன்னு சொல்லிட்டு இவங்களாம் நல்லவங்கன்னு அப்படி காமிக்கிறதுக்காண்டி பண்ணுறது தான் இது. எனக்கு நல்லா தெரியுது, இதுதான் உண்மை. இவங்களாம் சாமியை வச்சு இவங்க அதில் கூட இவங்களாம் அரசியல் பண்ணணும்னு எல்லாருமே நினைக்கிறது.
கடவுள் மேலே ஒரு அக்கறையில் ஒன்றும் இங்கே அரங்கி கேட்டுக்கிட்டு அப்படியே நடிச்சிடல. எல்லாமே ரொம்ப மோசமானவங்கன்னு கிளியராக எனக்கு தெரியுது. அரசியல் பண்ணுறாங்க மொத்தம். எதை பாருங்க அரசியல் எடுக்குதுங்க, கருமமாக இருக்குது. எதை பார்த்தாலும் அரசியல் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அலையுதுங்க இதுங்கெல்லாம். அப்படி தான் எனக்கு தோணுது. நானும் கரெக்டாக சொல்கிறேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் எப்படி கரெக்டாக லைனாக வருது பாருங்களேன் இவங்க எல்லாருக்குமே. அது மட்டும் இல்லாமல் சரி, அந்த டைமில் நானே பார்த்தேன், நிறைய பெண்கள் வந்து நாங்களும் ஐயப்பன் மலைக்கு போவோம்னு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க. எப்படியா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், சரியா வருஷம் எனக்கு தெரில. அப்போ எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க. அவங்களாம் இப்போ எங்கே போயிட்டாங்க? இசைவாணி மட்டும் டார்கெட்டில் இப்போ எடுத்து வச்சுருக்கீங்க. எதுக்கோ எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணிச்சிங்களா பொம்பளைங்களாம். அப்போ அந்த பொம்பளைங்களாம் இப்போ எங்கே போனாங்க? எதுவுமே யாருமே அப்படியே அமைக்கி மூடின மாதிரி இருக்குது. நான் அப்போ நான் கேள்விப்பட்டேன்னு, எல்லாரும் வந்து நாங்களும் பெண்கள் நாங்களும் போவோம் அப்படின்லாம் சொல்லிச்சிங்களே, அதுங்களாம் இப்போ எங்கே பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே அவங்களுக்காக தேவைன்னா எடுத்துடுவாங்க, அவங்கள பற்றி தப்பாக பேசி இதுவாக பண்ணுவாங்க. இப்போ அந்த பெண்கள்லாம் எங்கே போனாங்க எனக்கு தெரில. எங்கே போச்சுங்க அதுங்கெல்லாம்? நாங்கள் ஏன் கோயிலுக்கு போகக்கூடாது அப்போல்லாம் பேசின பொண்ணுங்கள்லாம் எங்கே போனாங்க? இதெல்லாம் வந்துச்சுல்ல, எல்லாருக்கும் தெரியல. நாங்களும் ஐயப்பன் கோயிலுக்கு போவோம் பண்ணுவோம் அப்போல்லாம் குதிச்சிச்சிங்களே, அதுங்களாம் எங்கே போச்சுங்க? இப்போ அந்த பொம்பளைங்களாம் எங்கே? ஏன் இந்த மாதிரி யாருமே தெளிவாக எடுத்து பேசலை? எல்லாரும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்களேன், இசைவாணி அவள் எப்பயோ இப்போ 2019 சரி இன்றைக்கோ பாடினா, அதுக்கு நீங்கள் எல்லாரும் திட்டினீங்களா? அவளை எவ்வளோ அசிங்கமாலாம் பேசி போடுறீங்க பண்ணிட்டீங்களா? அப்புறம் என்ன தனியாக இப்போ அவளை வந்து உங்களுக்கு பிடிச்சி போடணும்? உங்களுக்கு ஏதோ வந்து அரசியலை பற்றி பேசணும், அவளை பிடிச்சி போடணும். அவள் டார்கெட்டே உங்களுக்கு இல்லை, எனக்கு நல்லா கிளியராக புரியுது. திமுக கட்சி தான் உங்களுக்கு டார்கெட்டு. அவங்க பெரிய வழியில் போகிறாங்கன்னா அவங்கள வந்து இழிவுபடுத்தணும். இப்போ வந்து மக்கள் மனசில் வந்து இவங்களாம் வந்து ஐயப்பனுக்கு சாமியை பற்றி பேசலாம் கம்முன்னு இருக்காங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே நீங்களாம் சேர்ந்து இதுலேயும் அரசியல் பேசி இவங்களாம் நல்லவங்களாம் இப்படி பேசிட்டா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எல்லாமே கிளியராக உங்கள் இதெல்லாம் எனக்கு புரியுது. மக்களுக்கு தெரியணும்ல, இந்த சாதாரண ஒன்றும் தெரியாத மக்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு எடுத்து சொல்ல யாராவது ஒரு ஆள் வேணும்ல. அந்த ஆளை நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தேன். இப்போ உங்களுக்குலாம் விளக்க சொல்லிட்டேன். நன்றிங்க. ஜெய்ஹிந்த்.